இந்து மகாசபா மாநில பொதுச் செயலாளர் ராம்குமார், தூத்துக்குடி மாவட்ட அலுவலகத்திலிருந்து பேசுகின்றேன். அண்ணாச்சி ஊர் சொந்த ஊர் அவங்களுக்கு நாசரேத்து. அவங்க மனைவிக்கு 68 வயசாகுது. இன்னும் ஆதார் கார்டு இல்லை. ஆதார் கார்டு இல்லாதனால அவங்க என்னென்னா எந்த அரசு திட்டத்தையும் அவங்க பெற முடியல. குறிப்பாக அரசு நியாய விலை கடையில் கிடைக்கக்கூடிய அந்த தானியங்களை கூட அவங்க வாங்க முடியல. அவ்வளவு ஒரு ஏழ்மையான சூழ்நிலையில் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க மனைவிக்கு ஆதார் கார்டு எடுக்கிறது கிட்டத்தட்ட பல வருடங்களாக அவங்க அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. போதுமான ஆதாரங்கள் எல்லாமே சமர்ப்பித்த பிறகும் இதுவரைக்கும் ஆதார் கார்டு அவங்களுக்கு கிடைக்காம இருக்கு. அவங்க மனைவிக்கு 68 வயசாகுது. இதுவரைக்கும் ஆதார் கார்டு எடுக்க முடியல. இது இங்கே உள்ள நிர்வாகத்துடைய கோளாறு தான். மெயினாக இது இந்த ஆதார் துறையோடைய நிர்வாகத்துடைய கோளாறு. இவங்க எல்லா இதுவும் கொடுத்துருக்காங்க. ஓட்டை ஐடி கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு கொடுத்துருக்காங்க, எல்லா இதையுமே கொடுக்குறாங்க. இவங்களுடைய ஆதார் கார்டும் கொடுத்துருக்காங்க. அப்படி எல்லா ஆதார் கார்டும் எல்லா ஆவணங்களும் சமர்ப்பித்த பிறகும் இவங்க மனைவிக்கு இதுவரைக்கும் 68 வயசாகியும் இன்னைக்கு வரைக்கும் ஆதார் கார்டு எடுக்க முடியாத ஒரு அவல நிலை இருந்துகிட்டு இருக்கு. ஆகையினால தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இந்த மனைவிக்கு ஆதார் கார்டு கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும்ங்கிறத கோரிக்கையாக வைக்கிறாங்க. அவங்க தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அந்த கோரிக்கையை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்கணும். அவங்களுக்கு ஆதார் கார்டு கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்து கொடுக்கணும். வணக்கம்.